4:30க்கெல்லாம் எழுந்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 5:30க்கு எழுந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பெசன்ட் நகர் போயிட்டுருக்கோம். எவ்ரி சண்டே மார்னிங் வந்து நம்ம பெசன்ட் நகரில் சன்ரைஸ் பார்க்குறது உண்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாரமும் எல்லாரும் பார்த்தோம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இருந்தாலுமே க்ளவுட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பெசன்ட் நகர் வந்தாச்சு. வெல்கம் பேக் டு பெசன்ட் நகர். ஸோ இந்த விளாகில் நிறைய ஃபன் அண்டு கண்டென்ட் இருக்கும். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு ஃபுல்லாக விளாகை பார்த்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். காய்ஸ் பாய். பீச்சுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பீச் ரோடு. இங்கேருந்து அது வரைக்கும் பீச் ரோடு தான் இருக்குது. மாடு இருக்குது, லைக் எருமை மாடு, லைக் எருமை மாடு, எருமை மாடு. வந்து கருப்பட்டி காஃபி சாப்பிடுறோம். கருப்பட்டி காஃபினே கிடையாது, எந்த காஃபி சாப்பிட்டாலும் காலையில் சூப்பராக இருக்கும். பட் இந்த லொக்கேஷன் இந்த கடை தான் இருக்குது. அதனால் என்வாரன்மெண்ட் காலையில் வந்து இன்னும் விளக்காமல் காஃபி குடிக்கிறது எப்படி இருக்குன்னு நீங்கள் யாருக்காவது தெரியுமா? நிறையா பேருக்கு தெரியும். காலையிலே பல்லு விளக்காமல் காஃபி குடிக்கிறது எப்படின்னு தெரியுமா? சுலபமாக இருக்கும். பின்னாடி இருக்கிற பையன் வேறு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஒரு வேளையாக காஃபி குடிச்சிட்டு பீச்சு பார்க்க கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே வாங்க உங்களுக்கு நான் பீச்சோட வியூ காட்டுறேன். ஸோ நம்ம பெஸி பீச்சே பார்த்தீங்கன்னா அழகாக மாற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஈசிஆர் சைடில் இருக்கிற ஒரு பீச் லொக்கேஷன் மாதிரி தெரியும். ஸோ இதே அந்த கடைக்கு அந்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரியல் பெசன்ட் நகர் தெரியும். நான் ரியல் பெசன்ட் நகரையும் காட்டுறேன், ரியல் பெசன்ட் நகரையும் காட்டுறேன். எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப குப்பையாக இருந்தது இல்லையா? இப்போ ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி. ஆமாம், ஊர்லேருந்து அவங்க அப்பா அம்மாலாம் வந்தாங்க குப்பை பெறுங்கிறதுக்கு. ஸோ அவங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஊர்லேருந்து ஆள் வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து செஞ்சு முடித்தாங்க. சும்மாங்க, இதெல்லாம் நம்பாதீங்க. அந்தாட்டு ஒரு டோர்னமெண்ட்டும் நடந்துட்டு இருக்குது. இந்த பசங்களுக்கு எப்படின்னா அந்தாட்டு ஒரு டோர்னமெண்ட்டும் நடந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒய்ஃபோடைய அம்மா அப்பா இழுக்காம தூக்கவே வராது போல. ஷீ வந்து பார்க்கும்போது ஷீ மாதிரி தான் இருக்கும். அதாவது கடல் பார்க்கும்போது கடல் மாதிரி தான் இருக்கும், வேற மாதிரி தெரியாது. சன்ரைஸ்க்காக வந்தோம், பட் சன்னே வரலையே. சன் வரல தான் நான் வந்திருக்கேன்ல, அதனால பிரச்சனை கிடையாது. நான் வந்திருக்கிறேன், நானும் சன் தான். அப்பா அம்மாக்கு சன். ஓகே, ஸோ பீச்சுக்கு வந்து பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிகிற ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா லவர்ஸ். இதுலேயும் பார்க்கலாம், மதியத்துலேயும் பார்க்கலாம். ஸோ மதியம் வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டென்ட்டுக்குள்ளே பார்க்கலாம். என்ன இது? ஆக்சுவலி இது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். பார்க்கலாருங்க என்ன பண்ண போகிறாருங்க. நான் பின்னாடி வருவேன், நம்பி தான் போகிறாரு இருக்கேன். நான் வரல, கண்டுபிடிச்சார் பாருங்க. ஒருத்தர் போட்டு தள்ளி விட பார்க்குறாங்க, ஜாலியாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. தண்ணியில் இல்லை, கீழே தள்ளி விட்டு விளையாடுறாங்க மண்ணில். நல்லா இருக்கு ஆக்சுவலி. இத்தனை நாள் நாங்கள் சன்ரைஸ்க்கு வருவோம். ஸோ நான் ஏன் பீச் வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். மேடம் நீச்சல் தெரியாது, வேவ்ஸ் அதிகமாக வருது. அப்படியே ஒரு வேளை இழுத்துட்டு போவாதா அப்படின்ற ஒரு நப்பாசிலே தான் நான் இங்கே பீச்சுக்கு கூப்பிட்டு வந்துருக்கிறேன். மேடம் உஷாராக தான் இருக்கிறாங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபர்ட்டை நான் தர பார்க்குறேன். இல்லை அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்கள் மேமை பார்ப்பேன். மேடம் வந்தால் வந்து பீச்சில் கால் நிலைச்சாதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி ஆகுமா. ஏன்னா வந்து அவங்க அப்பா பீச் இது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பத்தி எல்லாம் கஷ்டப்பட்டு போர் போட்டு எடுத்துட்டு வந்து கடலில் விட்டுருக்காருல அவங்க அப்பா, அதனால தான். ஸோ அது ஒரு திருப்தி இருக்கட்டும் தான் நானும் விட்டுட்டேன். சரி இப்போ ஆடட்டும். நிறைய பேர் விளையாடுறாங்க, நான் வேவ்ஸ் நிறையா வருது பார்த்து. இந்த மாதிரி பீச்சுக்கெல்லாம் வரும்போது குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்து உள்ளே இறக்கி விளையாடாதீங்க. ஏதோ என் குழந்தைய நான் ஏன் உள்ளே இறக்குறேன்னா அவங்க அப்பா பீச்சு. ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேனால அந்த பீச்சு மட்டும் காட்டுங்க, முன்னாடி சுற்றி காட்டுங்க. ஸோ இந்த பீச் யாருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருதுன்னு தெரியுமா? யாருது? இவங்க அப்பா அது. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க அப்பா வந்து எப்போ பார்த்தாலுமே தண்ணியிலே இருப்பார். அவங்க அப்பா பேர் தான் கடல் ராசா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் எந்த தண்ணியில் இருப்பார் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அந்த பீச் ஓன் பண்ணுறது வந்து மிஸ்டர் தீபிகா குப்புசாமி.
ஸோ ஒரு சினிமாகிராஃபி ஷாட். மேர்லின் மென்ட்ரோலாம் கிடையாது, சும்மா பொக்கப்பள்ளி. வாவ், பீச்சில் மாற்றி மாற்றி விளையாட்டே இருக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. vlogsனு வைகா. கைஸ் தெரியுதுங்களா இப்படிப்பட்ட மென்டல் டான எப்படி வாழ்ந்துருப்பேன் இத்தனை வருஷமா, தெரியுதுங்களா, புரியுதுங்களா? ஃபேமிலியாக உட்காந்துருக்க எதுக்காகனா காய்ஸ், இங்கே வந்து சன் வரும்ன்ட்டு தான். பட் இன்னைக்கு சன்னே வரல, ஃபுல்லாக க்ளவுட் ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. சன் வரல, எனக்கு தெரியுங்க. ஏன்னா அவர் தான் அவங்க அம்மா அப்பாவுடைய சன்னா, அதனால தான் சன்னு வரலையா. இந்த மொக்க ஜோக்க வந்ததுலேருந்து ஒரு 3 வாட்டி சொல்லிட்டாரு. இப்போ பார்த்தாலும் நம்ம பீச்சுக்கு வரும்போது ஃபேமிலி அப்படி ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. போட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், லாட் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இன்றைக்கி நான் பெசன்ட் நகர் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ பார்த்துட்டு பெசன்ட் நகர் லொக்கேஷன் அந்த ஸ்டோரி போட்டோ, லொக்கேஷன் போட்டோ எல்லாருமே சொல்லுங்கள் நீங்கள் எங்கே இருந்து வந்திருக்கீங்க. கைஸ் ஃபைனலி வந்து பீச்சுக்கு வந்தது சன்ரைஸ் பார்க்க கிடையாது, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பழகிறதுக்காக தான் வந்து இங்கே பீச்சுக்கு வந்தோம். ஸோ மேம் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தோட அந்த பிரமிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரமிடை வந்து மேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் ரொம்ப நேரமாக பார்த்துறோம். கூட்டம் அப்படியே இருக்குது, கூட்டம் குறையலை. ஆனால் சன்னும் வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் பண்ண மொக்க காமெடி எனக்கே திருப்பி பண்ணி காட்டுறாங்க. சன் வரலன்னா நீங்கள் தான் சன் அப்படின்னு சொல்லி. எண்ட் ஆஃப் த டே வந்து குட் வைப் அண்டு அப்புறம் மாற்றிட்டாங்களாம். இது வந்து வால்கனோவாம். ஸோ இதிலிருந்து அந்த தீ பிளம்பெல்லாம் வராதுங்களா? தீ குழம்பு வரணுமா? நாங்கெல்லாம் கருணையோட பார்த்தா கற்பூர எரியும். எரிமலையை கையில் எடுக்கிறவங்க பேர் தான் தீப்பொறி. ஸோ அவங்க பேர் வந்து தீப்பொறி தீபிகா. இன்று நாளிலிருந்து உங்களோட நேம் தீப்பொறி தீபிகா. கொஞ்சம் அப்படி மண்டை கொஞ்சம் இப்படி லூஸ் ஆயிடுச்சு கைஸ், அது வந்து ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க சரியா? ஸோ அப்படியே பீச்சை பார்த்துட்டே வரும்போது ஆபத்து உணராமல் ஒரு ரெண்டு மூணு இளைஞர்கள் எல்லாம் பீச்சுக்குள்ளே போய் குளித்தாங்க. ஸோ அப்படி குளிக்க வேண்டாம், அப்படியே அதை முடிச்சுக்கிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி ஃபுல் ஃபன்னாச்சு. அதை நீங்களே பாருங்கள். A few moments later. சரி, ஓகே, பீச்சை பார்த்தது போதும் அப்படின்ட்டு முன்னாடி போனால் அங்கே புறாக்கள்லாம் இருக்கும், நிறைய புறாலாம் வரும். ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு பீச்சுக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே நம்ம முன்னாடி நோக்கி புறாக்களை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போயிட்டு நான் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரவுண்ட் அடிக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம முன்னாடி போயிட்டு நான் அதை உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மியூசிக் எதுவுமே போட முடியாது. சின்ஸ் நம்ம ஃபஸ்ட் வீடியோவே வந்து காப்பிரைட் வந்துருச்சு. ஸோ அதனால் எந்த மியூசிக்கும் போடல. ஸோ அப்படியே நீங்கள் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஷெல்டர் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கே உங்களுக்கு பேர்ட்ஸ் தான் வந்து கவராக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு இங்கே வந்து பேர்ட்ஸ் இருக்குது. அழகான நேச்சரையும் அழகான ஒரு பியூட்டியும் கலந்து ஒரு ஆயிரக்கணக்கான புறாக்கள் வந்து பறந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 2-3 கப்பல் வந்து வெட்டிங் ஷூட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நேச்சரான ஒரு பிளேஸ், நேச்சரான ஒரு இடம், ஒரு சூழ்நிலை வந்து உங்களோட இடத்துல உங்களோட இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு மன நிம்மதி வரும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த பெசன்ட் நகர் பீச்சுக்கு நாங்கள் வர்றது. ஸோ நிறைய பீச்சுக்கு போகலாம், பட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு அட்மாஸ்பியர், ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வைப், இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பறவைகளை நம்மளால் பார்க்க முடியாதுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து பெசன்ட் நகருக்கு வரோம். ஸோ அப்படியே பீச் ஓரமாக வந்து நம்ம வந்து இப்போது செக் அவுட் ஆக போகிறோம். நம்ம இப்போ எங்கே போய் செக்இன் ஆக போகிறோம்னா எங்களோட வீட்டுக்கு தான். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சினிமா ஒரு அப்படி ஷார்ட் மாதிரி வருமா, இதெல்லாம் காக்கா கிடையாது பாய்ஸ், இது எல்லாமே புறா.
இங்கே ஒரு தாத்தா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து நான் இவர்கிட்ட சேலஞ்சு பண்ண, உங்களால் பண்ண முடியுமா இந்த மாதிரின்னு. யாருன்னு நினைச்சேன், எனக்கு கபடி பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பண்ணி காமிக்கிறாரு. ஸோ பீச் வியூ எல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெஸ்ட் நகர் டு நம்ம வந்து ரிட்டர்ன் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே அந்த க்ரீனரியாக சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வீக் ஃபுல்லாக நம்ம வந்து ஒர்க் முடிச்சுட்டு ஸோ சண்டே ஒரு நாள் ஜாலியாக நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக வரதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.